guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு வீடியோக்கு தான் நம்ம ரியாக்ஷன் போட போகிறோம். அதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் நியூஸ், அரசியல் நியூஸை வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக ட்ரால் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ட்ராலுங்கிறத தாண்டி என்ன நிலவரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். டிவிகே விஜய் ஓத் செரமனி டிலேட், கவர்னர் ஆஸ்க்ஸ் மெஜாரிட்டி. இது தாங்க நேற்று லஞ்சு டைம்லேருந்து இன்றைக்கும் லஞ்சு டைம் வரப்போகுது. இப்போ வரைக்கும் இதுதான். எப்போ பதவி ஏற்கும் விழா நடக்கும்? கவர்னர் வந்து அதெல்லாம் முடியாது, மெஜாரிட்டி அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னோன்னே விஜயை எதிர்த்தவங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, நம்ம நிறையா கட்சியில் இருக்கிறவங்க நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரகாஷ் ராஜ்லாம் சொல்கிறாரு, இப்போ விஜய் ஜெயிச்சிட்டாரு, மக்களோட ஆசை அதுதான். கவர்னர் ஹேஸ் நோ ரைட்ஸ் டு சே மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணு, அப்போ தான் பதவி பிரமாணத்துக்கு ஒன்று இன்வைட் பண்ணுவேன், புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணுவேன்னு அவர் சொல்ல முடியாது. அவங்க அதை ஃப்ளோரில் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வைக்கணும். ஏன்னா பெரிய மெஜாரிட்டியில் ஜெயிச்ச கட்சி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு நீங்கள் அவரை இது பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் அதை ப்ரூவ் பண்ணுறது வந்து அந்த பக்கம். அவரால் ப்ரூவ் பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு அடுத்த என்ன சட்டப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். அதை விட்டு நீங்கள் என்னடான்னா இது அது இவ்வளோத்துக்கும் மற்ற எந்த பார்ட்டிஸும் நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம்னு கேட்டு வரக்கூட இல்லை. அப்போ இவர் தானே இருக்காரு, நீங்கள் அதை தானே பண்ணி ஆகணும்னு கவர்னருக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஏதுன்னு தெரியலை, ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க, வாடா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ரீஎலெக்ஷன் வைங்க சார், இப்போ இதானே பிரச்சனை, நீங்கள் ரீஎலெக்ஷன் வைங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி ஃபாரின்லேருந்து லீவு போட்டு வந்து ஓட்டு போட்டு போனவங்களாம் இப்போ என்ன திருப்பி செலவு பண்ணி வர்றதா என்ன ஏதுன்னு தெரியலை. அது கவர்னர் ஏன் அப்படி பண்ணுறாரு, அது உண்மையிலே கவர்னர் பவரில் அப்படி இருக்கா? பெரிய நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க. அவர் அப்படி அவர் வந்து ப்ரூவ் பண்ண, எனக்கு ப்ரூவ் பண்ணாதான்ற மாதிரி உரிய அதெல்லாம் அவர் கேட்கலாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொருத்தங்க கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, ஜெயிச்ச உடனே பதவி கிடைச்சா அதில் என்ன சார் கிக்கு? இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது நடந்தாதான் சார் கிக்கு. ஏங்க கிக்கு கிடைக்கிற நேரம் வாங்குது, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாம வளைஞ்சிட்டு அதான் சாட்டு புட்டுன்னு கொடுங்க சார். அவ்வளவு என்ன சார், அது அவ்வளவு என்ன சார் பயம்? கொடுத்தா 5 வருஷம் அவர் என்ன பண்றாருங்கிறது தெரிய போகுது. அதை கூட அது என்ன சொல்றது, அதை அவர் பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கு கூட விட மாட்டோம் அப்படின்னா அன்ஃபேர் தானே அது. தம்பிராமையா சார் வந்து ஒரு வீடியோ விட்டுருந்தார். இப்போ தான் வீடியோவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை பார்த்தேன். ஆரம்பித்தார், நல்லா ஆரம்பித்தார். இளைய தளபதி விஜய் தம்பிக்கு நீங்கள் அதை கொடுக்கணும், அது மக்கள் இது பண்ணியிருக்காங்க, 2 கோடி ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 40% ஜெயிச்சிருக்காரு. ஓட்டு போட முடியாதவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட ஆசையுமே அதுதான். பரவாயில்லையே விஜய்க்காக வந்து பேசுறாருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், வெடி இல்லை அவர் ஏன் அப்படி வீடியோ போடுற அளவுக்கு அவரை புஷ் பண்ணது யாருன்னு பார்த்து அவர் சொல்றாரு, என் வீட்டில் இருக்கிற மாதிரி மற்ற வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லா சிறு பிள்ளைகளும், முக்கியமாக என் பேத்தி பேரன்கள் எல்லாம் குமுறுகிறார்கள், அதை என்னால் பார்க்க முடியவில்லை, சீக்கிரம் அவரை செய்ய பார்க்குறதா? எது பேரம் பேத்தி குமுறுறாங்கன்னு நீங்க குமுறிட்டு இருக்கீங்களா? அவர் சொல்றாரு என்னன்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இருந்தாலும் தொல்லை தாங்க முடியல. ஜெயிச்சிட்டாரா விஜய், ஜெயிச்சிட்டாரா, அவர் அந்த சீட்டு வந்துருச்சான்னு அவங்க அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியும். அப்ப சொல்றாரு, நீங்க இதெல்லாம் இதுல மனசுல எடுத்துட்டு எல்லா வீட்லயும் இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாம் கூக்குரலிடுகிறார்கள் வீட்டிலே, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, நீங்க அதுக்கு இது பண்ணுங்கன்னு. அப்ப நான் யோசிச்சேன், இதுதாங்க ஒருத்தரோட அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் சொல்லுவாங்கல்ல, இவர் தாங்க சரியான இன்ஃப்ளூயன்ஸ். ஏன் பாருங்களேன், அரசியலை பற்றி அதாவது அது ஒரு சாக்கடை, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரிய தேவைன்னு இருக்கிறவங்க கூட, ஆமாம் அது என்ன இப்போ எனக்கெல்லாம் இத்தனை தொகுதி இருக்குது, அதில் எது இந்த 118 வந்தால் தான் மெஜாரிட்டிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி கட்சி அது காலகட்டங்கள்லாம் தெரியாது. எத்தனை சீட்டு ஜெயிக்கணும், அதெல்லாம் தெரியாது.
நான் இப்ப தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் ஆன்டிக்கு அரசியல்னா பிடிக்காது. இப்ப இவருக்கு பொலிட்டிக்ஸ்னா சொந்த ஒரு பொலிட்டிக்ஸ் இவருக்கு பிடிக்காது. இவர் இப்ப வந்துகிட்டு என்ன கவர்னர் என்ன சொல்றாரு இதெல்லாம் அநியாயமுங்க, என்னங்க இது, அவங்க வந்துட்டாங்களா, அவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னு பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் பேசுறான். அந்த அளவுக்கு இப்ப எல்லாம் மாறி போயிடுச்சு. இப்ப இவர் ஒரு இடத்துல வந்தாருன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த ஒரு மாஸ்டர் படத்தோட டயலாக் இருக்கும்ல, என்ன பிடிச்சவங்களாம் கோடி பேர் இருக்காங்க வெளியேங்கிறது, அது உண்மைதான் போல இருக்குங்க. ஆனால் சிலர் நினைப்பாங்க சினிமா மோகத்தால தான் இவருக்கு நிறைய பேர் ஓட் பண்ணது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு அன்பு இருக்குதானே இவர் மேல. சரிங்க, சினிமா மோகத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓட்டு போடுறது போனாலும் 40% ஓட்டு வாங்கியிருக்காருன்னா மிச்சம் மெச்சூர்டான, இப்போ யங்ஸ்டர்ஸை விடுங்களேன், அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னே வச்சுக்குவோம், நீங்கள் சொல்கிற மாதிரி தற்கொலைன்னே வச்சுக்குவோம். இங்கே யங்ஸ்டர்ஸ் மட்டும் ஓட்டு போட்டு இவ்வளவு தொகுதி ஜெயிக்கலைல்ல. அப்போ நார்மலாக இந்த சோஷியல் மீடியாவில் இல்லாமல் நாங்கள் சினிமாவுக்கு பின்னால் ஓடுற அவர் ஃபேன்ஸ் இல்லைங்க, இல்லாமல் இருக்கிறவங்களும் ஓட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன சொல்கிறது? ஏதோ இப்போ நம்ம வீடியோ விட்டு பாருங்க, டிபேட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கோம், டிபேட் ஷோ. சரி வாங்க, இது ஒரு 9 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க, ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. இப்போ காங்கிரஸ் வந்து போராட்டம் பண்ண போறேன்னு நினைக்கிறாங்க. தலைவர் விஜயுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராம்சாமி பேசுறேன். சொல்லுங்க. ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. இந்த வெற்றிக்கு காரணம் திரு ரஹ்மான் பலோச் என்கிற எடுத்துருக்காங்க கிளிப்பு. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதற்காக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை தெரிவிக்கிறதுக்காக நாங்க இப்ப பனையூர் போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஐயா, நீங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லிருங்க. அதை நியூஸ் ஸ்டைல்ல அவங்க வாசிச்சுக்கிறாங்க. அவங்க வேலையை சேர்த்து நீங்க பார்த்துட்டு இருந்தா இப்ப அவர் நியூஸ் வாசிக்கிற யோசிப்பாரு, இப்ப எனக்கு என்ன வேலை இருக்கு, நாங்க அங்க போறோம் சரியா, அதுக்காக தான் போறோம், தலைப்பு செய்திகள், நன்றி வணக்கம், எல்லாத்தையும் இவரே சொல்லி முடிச்சிட்டாரு. இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சி சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் கூக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்துவிட்டு கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இது பேரு கையி, ஜெமினியோட வலது கையி. நம்பிக்கையான கை, இது கை நம்ம கிட்டயே சேர்த்துக்கிறேன்னு வந்திருக்கு. உங்களுக்கு எனக்கு ஒரே தைரியம், ஓட்டுக்கினேன். உங்களை நம்பிதான் இறங்கி இருக்கிறேன், கட்சியில என்னைய கவுத்து விட்டுற மாட்டீங்களா? பயமா இருக்கு. அசிங்கப்படுத்திட்ட பத்தியா? இன்னும் டவுட்லாம் இல்லை, நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. காட்டணும், எப்ப முதுக காட்டணும் நல்லா தெரியும் எனக்கு. இது வந்து முதுகில் குத்துவதை தவிர வேற இல்ல, பேக் ஸ்டாபிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லி ராகுல் காந்தியை இதுக்கு நம்ப வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. முதுகுல குத்திட்டு இல்ல, ஸ்டாலின் ஐயா கூட தான் இருந்தாரு. ஆதரவளிப்பது தொடர்பான காங்கிரசின் நிபந்தனையை பார்க்கிறோம். மதவாத சக்திகளுடன் சேரக்கூடாது என்ற நிபந்தனையோடு தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டோம் இந்த கதவை திறக்கவோ எடுத்து பார்க்கவோ கூடாது. நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இல்லையா, நாங்க இங்கே பழகிக்கிறோம். சரி, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் விஜயை ஆதரித்திருக்கிறார்கள். இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு விஜய்க்கு தேவைப்படுகிறது. எந்த கட்சி அடுத்து விஜயை ஆதரிக்க போகிறது? கூட்டணி தொடர்பா என்ன நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு சார்? இது தொடர்பாக கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்த பின்னர் தான் முடிவெடுக்க முடியும்.
லேட் ஆகிக்கிட்டே போறீங்க. இருக்கட்டும். ஆளுநர் அர்லேக்கரோடு விஜய் சந்திப்பு நடத்தி இருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை இவர்தான் கோருகிறார். கவர்னர். எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட ஆதரவு கடிதத்தை விஜய் தற்போது ஆளுநரிடம் வழங்கி இருக்கிறார். நான் போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வந்துடுறேன். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். காவல்துறையினுடைய கான்வாய் வாகனங்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. திடீரென கான்வாய் வாகனங்கள் விஜயனுடைய அலுவலகத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. தொழில் நம்பிக்கை அடிப்படையில் தான் நடக்கும். அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கான், இன்னும் எவ்வளவோ ஸ்டேஜ் இருக்கு. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். தாவேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு 2 நாட்களாக வழங்கப்பட்டு வந்த உயர் பாதுகாப்பு திடீரென வாபஸ் பெறப்பட்டுள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. என் மேல ஏன் சார் பாயிருங்க? நான் ஒரு அரசாங்க ஊழியர், என் கடமையை தான் நான் செய்யறேன். நீங்க பேசுறதா இருந்தா மினிஸ்டர் போய் பார்த்து பேசுங்க. தாவேகா சட்ட நிபுணர்கள் குழுவினர் அதிக தொகுதிகளை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்க சட்டத்தில் இடம் உள்ளதாகவும் பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் வழங்கலாம் என்றும் வலியுறுத்தினார். இருப்பினும் இதுவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் தரப்பில் அழைப்பு விடுக்கவில்லை. எனக்கு தெரியாது குமாரு, வேற கட்சி ஆளுங்களா வராங்களாம ஆபீஸுக்கு? காரணம் கேட்காத அரசியல், அவ்வளவுதான். காங்கிரஸ் நிர்வாகி மோகன் குமாரமங்கலம் கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார். விஜய் முதல்வர் ஆவதை பாஜக வேண்டுமென்றே தடுப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். I didn't do it. செந்தில் நீதானே? உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை ஆளுநர் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய கருத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். நான் கோட்டுக்கு போறேன், முயற்சி பண்ணி பாருங்க. 118 உறுப்பினர்களின் முழு ஆதரவு பட்டியலையும் அளிக்க வேண்டுமென ஆளுநர் தரப்பில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் திட்டமிட்டபடி இன்று பதவியேற்பு விழா நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. லேட் ஆகிக்கிட்டே போறீங்க. திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க அதிமுக தீவிரம் காட்டி வருவதாக தற்பொழுது நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க சார்? நீங்கள் இப்படிதான் உங்களோட பிளானாக இருந்தால் நீங்கள் வரலாம், சிஎம் ஆகலாம் அடுத்த 5 வருஷத்துக்கு. ஆனால் ஒரு பெரிய சீலாக ஒன்று குத்துப்பட்டுரும். என்ன சொல்லுங்கள்? பழம்பெரும் கட்சி, ஸ்ட்ராங்கான பெரிய ஹிஸ்ட்ரி உள்ள பழம்பெரும் கட்சி 2. இவங்க 2 பேரும் தான் இனி தமிழ்நாட்டுக்கு. இவங்களை விட்டால் ஒன்று இவங்க இல்லாட்டி இவங்க தான் மாறி மாறி வரணும்னு பேர் போட்ட, அதாவது ஃபவுண்டேஷன் சும்மா ஸ்ட்ராங்காக இருக்கிற. இதுக்கு ஆல்ரெடி தலைவர்கள் இந்த கட்சியை கண்டுபிடிச்சவங்களாம் வேறு, அவங்க இப்போ உயிரோட கூட இல்லை. அப்படி பல ஜெனரேஷன்ஸ் கடந்து வந்த 2 கட்சி சேர்ந்தாதான் 2 வயசு சின்ன கட்சியை அடிக்க முடியும்னா யோசிச்சு பாருங்க. 2 வயசு தான் இது அந்த கட்சிக்கு. அந்த கட்சியை அடிக்கணும்னா இந்த 2 கட்சியும் எதிர் நின்ற கட்சி அவங்களோட அந்த வேறுபாடுகள் அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் உறுத்திட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாதான் அந்த ஒரு புது குழந்தை கட்சியை அடிக்க முடியும்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. பார்த்து பண்ணுங்க. இபிஎஸ் முதலமைச்சராக வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கவும் திமுக தற்போது முடிவு செய்துள்ளது. அப்போ நான் உள்ள, நான் வெளியே. அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு? தமிழக வெற்றி கழகத்திற்கு மெஜாரிட்டி கிடைக்காததால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் தற்பொழுது உள்ளது. ஆகையால் அதிமுகவும் திமுகவும் கைகோர்க்க தற்போது திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இது நேர்த்தையா நியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னு ராம இருந்துக்கணும், இல்ல நீ இருந்துக்கணும். இவன் யாரா? இவன் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் நாம அரசியல் பண்ண முடியாது. நாம முந்திக்கணும். ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. தாவேகா ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேட்டியளித்திருக்கிறார். இது ஏன் வேலை கிடையாது, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. மறுபடியும் சொல்லுத,
நீ செய்யல எனக்கு தெரியாதா சார்? யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது நமக்குள்ளதான் இருக்கணும். நான் போய் படுக்கிறேன். சென்னைக்கு புறப்பட்டு வந்திருந்த அதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அடுத்த சில மணி நேரங்களிலே கட்சியினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் புதுச்சேரிக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. எனவே அவர்கள் அனைவரும் இப்பொழுது புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளுவர்காடுல பூந்து பழவர்காடு போயிடலாமா? பழவர்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். அடி செருப்பால நாயே, எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. உங்களை நம்பி வெளியே அனுப்ப முடியாது, கன்ஃபார்மா வாங்கி விட்டுருவீங்க. 118 பேர் ஆதரவு இருந்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. ஒரு கவர்னரோட ஆளுநரோட வேலை என்ன? ஆளுநரோட வேலை என்ன? அந்த வேலையை நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? உன் வேலையை செய். அது விஜயோட பொறுப்பது. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அவரு நான் ஃபார்ம் பண்றாரு, போன் பண்ண விடுங்க, அவ்வளவுதான் உங்களுடைய வேலை. விஜய் ஏன் நிறுத்துறீங்க? நீங்க நிறுத்துறதுக்கான சட்டமே இல்லையே. கேள்வி இல்ல, ஒரு நிலையான ஆட்சி தமிழகத்துல அமையணும், அதுக்காகத்தான் அந்த எண்ணிக்கையை கேட்கிறாங்க. அவர் யாருங்க டிசைட் பண்றதுக்கு? அவர் யாரு டிசைட் பண்றதுக்கு? அதை இல்ல, அவர் இதை தாமதப்படுத்துறதுக்கு வேற ஏதேனும் காரணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும் இல்லையா? இல்லன்னா வேற என்ன இருக்கு? யார் இதன் பின்னணியில இருக்காங்க? நான் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. நீங்க வர்றதே எந்த கட்சிக்கு சார்பா வர்றீங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியும், சூது நானும் எங்களுக்கும் தெரியும். விஜய் ஏன் நிறுத்துறீங்க? நீங்க அவருக்கு முதல்வர் ஆகிறதுக்கும் ஆட்சி அணுக்கிறதுக்கும் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டெல்ஸ் தட் லார்ஜஸ்ட் பார்ட்டி கேன் கிளைம் to form the government. சொல்லு, என்ன மூட விட்டு உனக்கு? என்ன ஆட்டத்துக்கு சேர்த்துக்கல? அதான் நான் பார்த்தேன். அந்த உனக்கு போய் வேலையை பாடுறா. ஏங்க நீங்கள் வந்து ஒரு தரம் கூட அந்த சீட்டில் உட்கார வச்சிடக்கூடாது, உட்காந்தா அதுவே பழகிருங்கிற பயத்தில் இருக்கீங்க. பட் உங்களுக்கு தெரியலை, நீங்கள் இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுலேருந்து இன்றைக்கி 4 நாளாக இப்போ அதை தடுத்துக்கிட்டு வர்றீங்கல்ல. நீங்கள் தடுக்கிற ஒவ்வொரு செகண்டும் நம்ம சரியானவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம்னு இங்கே மக்களுக்கு ஸ்ட்ராங்காக பதிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரியாக தானே இருக்குது. இப்போ அவர் வந்தார், 4ஆம் தேதி ரிசல்ட் வருது, ஒரு 5-6 வந்து சிஎம் ஆகிட்டார் அப்படின்னா அவங்க மனசில் ஓகே போட்டால் வந்துட்டார், அடுத்த வேலை என்னன்னு பார்க்கலான்னு போகும். இப்போ யோசிப்பாங்கல்ல, ஏன் இவர் உட்கார வைக்க பயப்படுறாங்க, ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? மற்றவங்களுக்குலாம் அப்படி வந்தது இல்லையே, நல்லா கண்ணு கூட தெரியுது இவ்வளவு சீட்டு வச்சுருக்காருன்னு, அப்புறம் என்ன சார் அப்படிங்கிற டவுட்டு வந்தால் அவங்க கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ அவ்வளவுதான். கேள்வி கேட்குறதெல்லாம் அப்போ சார், இப்போ இவங்க பதிலையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம சரியானவருக்கு தான் சார் ஓட்டு போட்டிருக்கோன்னா அவங்க இப்போ சவாலுக்கு கூப்பிடுவாங்க, நீங்கள் ஒன்றும் வேணாம் எல்லாத்தையும் அழிங்க, கோடெல்லாம் அழிங்க, முதல்ல இருந்து கோடு போடுவோம் அப்படின்னா. இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல 118, அது அங்கே நிற்கும், அதை விட கூட வந்துட்டு போங்க. ரீஎலெக்ஷன்லாம் வச்சு உங்களுக்கு தான் செலவு ஜாஸ்தி. எனக்கே எரிச்சலாக வருது, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எரிச்சலாக இருக்கு. ஆனால் பண்ணுறீங்கல்ல, பார்ப்போம். எல்லாத்தையும் இப்படியே போகாதில்ல, ஏதோ ஒன்று ஒரு முடிவு வரும்ல, அந்த முடிவை வச்சு அடுத்தடுத்து என்னென்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். மிஞ்சி போனால் என்ன, இவரை வரவே விடாமல் வேறு யாராவது அங்கே வருவாங்க. வந்தால் என்ன, ஒரு 5 வருஷம் இருப்பாங்களா? 6ஆவது வருஷம் தெரியும். அப்போ என்ன கேட்டீங்க? 118 தானே, ஓகே 234 வச்சுக்கோங்க. இப்போ உங்களால் எதுவும் பண்ண முடியாது இல்லை, அப்படி வரும். ஸோ தெரியல, உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.